இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி வந்து சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி ஃபார்ம் எலமெண்ட் வந்து சென்டருக்கு கொண்டு வரலாம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஃபார்முக்குள்ளே நான் வந்து என்ன 2 லேபிள், 2 இன்புட் பாக்ஸு, ஒரு பட்டன் யூஸ் பண்ணியிருக்கேன். நார்மலாக வந்து நம்ம வந்து இந்த இதை சென்டர் கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம வந்து சென்டர் டேக் வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த சென்டர் டேக் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஃபார்ம் அவுட்புட் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா இப்படி இருக்கும். வந்து இந்த சென்டர் டேக்கை நான் வந்து எடுத்து விட்டுறேன். இப்போ சென்டர் டேக்கை நான் வந்து எடுத்து விட்டேன். இது வந்து சிஎஸ்எஸ் மூலிமா பண்ணோம் அப்படின்னா எப்படி பண்ணலான்னா, ஹெட்டுக்குள்ளே ஸ்டைலுன்ற டேகை வந்து நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸ்டைலுக்குள்ளே நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, ஃபார்முக்குள்ளே இருக்க எலமெண்ட் வந்து நான் வந்து சென்டர் பண்ணுறனால ஃபார்முன்ற டேகை கொடுத்துட்டு, ஃபார்முக்குள்ளே நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு டிஸ்பிளே, கிரிட்டு, அலைன் ஐட்டம், சென்டர், ஜஸ்டிஃபை, கண்டென்ட், சென்டர் நான் சேவ் பண்ணிட்டு என்னோடய அவுட்புட்டை பார்த்தேன் அப்படின்ட்டு அலைன்